இன்னைக்கு ஃபரிஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் 7th மேக்ஸ் டேர்ம் 2 எக்ஸசைஸ் 4.3ல 14th சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன் ட்ரையாங்கிள் டிஇஎஃப்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஓகேவா? அப்புறம் இந்த ஃபுல் பெரிய ட்ரையாங்கிள் தான். இதில் எஃப்ஓடைய ஆங்கிள் வந்து 48 டிகிரியும் ஈயோட ஆங்கிள் வந்து 68 டிகிரியும் அப்புறம் வந்து அண்ட் பைசெக்ட்ஸ் ஆஃப் ஆங்கிள் டி மீட்ஸ் எஃப்இயை வந்து பைசெக்ட் பண்ணுது, ஓகேவா? ஆங்கிள் டி வந்து நமக்கு பைசெக்ட் பண்ணுது, மீட் பண்ணுது, ஓகே? ஃபைண்ட் இந்த ஆங்கிள் எஃப்ஜிடியோட ஆங்கிள் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். எஃப்ஜிடி இந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் பண்ணணும், ஓகே? ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நமக்கு இந்த இடத்துல இப்போது இது ஃபுல்லாக இது பெரிய ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் 2 சைடு இருக்குன்னா 3வது சைடு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படி கண்டுபிடிப்போன்னா ஆங்கிள் எஃப், ஆங்கிள் இ, ஆங்கிள் டி 3 ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஸோ இங்கே என்ன எழுதிக்கணும், சம் ஆஃப் தி 3 angles ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரின்னு எழுதிட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு 180 டிகிரி போட்டுடணும். இப்போ ஆங்கிள் எஃப் வந்து 48 டிகிரி, ஆங்கிள் இ வந்து 68 டிகிரி, ஆங்கிள் டி வந்து நமக்கு தெரியாது. ஸோ இது வந்து 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் டி கண்டுபிடிக்கணும்னா 180 டிகிரியிலேருந்து இந்த 2 வேல்யூவையும் நம்ம ப்ளஸ் பண்ணி அந்த சைடு எடுத்துகிட்டு போகலாம். அப்போது 48ஐயும் 68ஐயும் ஆட் பண்ணால் 16, இங்கே 11, 116 டிகிரி. ஸோ இப்போ 180லேருந்து 116 டிகிரியை மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ 7 கேரி 1, இங்கே 4, இங்கே 6, 64 டிகிரி. ஸோ 64 டிகிரி தான் ஆங்கிள் டியோட வேல்யூ. இப்போ இதில் ஆங்கிள் டினா இந்த ஃபுல் கம்ப்ளீட் வேல்யூ எடுத்துக்கணும், ஏன்னா இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் தானே எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த ஃபுல் கம்ப்ளீட் வேல்யூவே நமக்கு 64 டிகிரி, ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆங்கிள் டி மீட் எஃப்இ அட் ஜி, ஜியை மீட் பண்ணுது, இது எஃப்ஜியை வந்து பைசெக்ட் பண்ணி வந்து மீட் பண்ணுது, ஓகேவா? பைசெக்டார் இந்த இடத்துல வருது. ஸோ அப்போ இங்கே டியோட வேல்யூ வந்து 64 டிகிரி அப்படின்னா இப்போ இந்த டி இருக்குதுல்ல, இந்த 64 வந்து எக்ஸாக்டாக 2ஆக கட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். பைசெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம், 2ஆக கட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் பைசெக்டார். அப்போ இந்த 64னா அப்போ இந்த வேல்யூ நமக்கு இது மட்டும் எவ்வளோ இருக்குன்னா இந்த 64ல் பாதி இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல எழுதணும்னா பைசெக்டார், கொஷின் எழுதியிருக்கேதை எழுதிக்கோங்க. பைசெக்டார் ஆஃப் ஆங்கிள் டி மீட்ஸ் எஃப்இ அட் ஜியில் மீட் பண்ணுது. ஸோ தேர்ஃபோர் ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு 64 டிகிரியா? ஸோ இப்போ ஆங்கிள் டியோட கம்ப்ளீட் வேல்யூ வந்து 64 டிகிரி. ஸோ இதை நீங்கள் ஆங்கிள் டின்னு இந்த இடத்துல எழுதிக்கலாம், இல்லைனா நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா ஆங்கிள் எஃப்டிஇ இஸ் ஈக்குவல் டு 64 டிகிரி. ஸோ அப்படின்னா இது வந்து பைசெக்ட் ஆகுது அப்படின்னா ஆங்கிள் எஃப்டிஜி இருக்குதுல்ல, எஃப்டிஜினா இந்த இடம், இந்த பிளேஸ், ஓகே? அது வந்து 64 டிகிரியிலேருந்து 2ஆக கட் ஆகுது, 2ஆக பிரியுது. அப்போ 2ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 32 டிகிரி. ஸோ அப்போ இது 32 டிகிரி, இது 32 டிகிரி அப்படின்னு வரும். ஸோ அப்போ நமக்கு மேலே இருக்கிறது மட்டும் தான் தேவை, அதனால் நம்ம இது எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த ட்ரையாங்கிள் இது மட்டும் மேலே இருக்கிறத மட்டும் எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிளை மட்டும் பார்ப்போம். இப்போ இது 32 டிகிரி நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகேவா? இந்த 64 டியிலேருந்து பாதியாக 2ஆக பிரிச்சிருக்கோம், 32 இந்த பக்கம் 32 வரும். ஸோ இது 32. அப்போ இந்த ட்ரையாங்கிளில் 2 சைடு இப்போ 48, 32 தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஜியோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ இங்கே எழுதணும் சேம் அதே தான், சம் ஆஃப் த 3 angles in a triangle is 180 டிகிரி. ஸோ இங்கே என்ன ட்ரையாங்கிளை பற்றி பேசுகிறோம், இங்கே 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ அதனால் என்ன ட்ரையாங்கிளை பற்றி பேசுகிறோமோ அதை நம்ம இங்கே எழுதணும். இன் ட்ரையாங்கிள் எஃப்ஜிடியை பற்றி நம்ம பேசுகிறோம், ஓகேவா? அதனால் அதை எழுதிக்கணும். ஸோ இந்த எஃப்ஜிடியில் நமக்கு ஆங்கிள் எஃப் ப்ளஸ் ஆங்கிள் ஜி ப்ளஸ் ஆங்கிள் டி. ஸோ இந்த இடத்துல இதனுடைய வேல்யூ 180 டிகிரி, ஓகேவா? நீங்கள் இது டின்னு போடும்போது நீங்கள் இது எல்லாத்தையும் மறந்துடணும், வெறும் இந்த ட்ரையாங்கிளை மட்டும் தான் பார்க்கணும். ஸோ ஆங்கிள் எஃப்ங்கிறது நமக்கு 48 டிகிரி. இப்போ நான் இங்கே எழுதுகிறேன், அடுத்த ஸ்டெப்பில் நான் எழுதுகிறேன், இதை அழிச்சிட்டு. ஸோ அந்த இது காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள், இந்த சின்ன ட்ரையாங்கிள் மட்டும் நான் இங்கே எழுதுகிறேன். அந்த ஸ்டெப் மேல் ஸ்டெப்பை காப்பி பண்ணிக்கங்க, திரும்ப அதை தான் எழுத போகிறேன். இன் ட்ரையாங்கிள் எஃப்ஜிடியில் ஆங்கிள் எஃப், ஆங்கிள் ஜி, ஆங்கிள் டியோட வேல்யூ 180 டிகிரி.
ஸோ இங்கே நம்ம அந்த சென்டென்ஸ் எழுதுவோம்ல சம் ஆஃப் தி அந்த சென்டென்ஸ் சம் ஆஃப் த 3 angles ஆஃப் த ட்ரையாங்கிள்ன்ற இந்த சென்டென்ஸ் எழுதிக்கணும் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு எழுதிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிளை பார்க்கக்கூடாது, இந்த ட்ரையாங்கிள் மட்டும் தான் பார்க்கணும். இப்போ இது வந்து 32 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ ட்ரையாங்கிள் எஃப் வந்து 48 டிகிரி, ட்ரையாங்கிள் ஜி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ட்ரையாங்கிள் டி வந்து நமக்கு 32 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஜியை மட்டும் வச்சுட்டு 180 டிகிரியில் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் மைனஸில் வரும். இப்போ 48 32 48 32 ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 80. ஸோ 80 டிகிரி. ஸோ 180ல் 80 போச்சுன்னா 100 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஜியோட வேல்யூ நமக்கு என்னது 100 டிகிரி. ஸோ இந்த வேல்யூ நமக்கு 100 டிகிரி. ஸோ என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் எஃப்ஜிடி தான் கேட்டிருந்தாங்க. எஃப்ஜிடி தேர்ஃபோர் ஆங்கிள் எஃப்ஜிடி இஸ் ஈக்குவல் டு 100 டிகிரி. ஸோ ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இல்லை ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.